இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே இதுதான் அவங்களுக்கு டயலாக். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளவு நாள் தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பார்க்கிறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. அவர் எப்படி இழுக்க முடியும்? ஆனா உண்மை என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு அடுத்த கட்சி எம்எல்ஏ ஒவ்வொருத்தரா இளநீ புள்ளிங் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இழுத்துட்டு இருக்கிறார். முதலமைச்சர் சட்டசபையில் பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன், அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொற்ற விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில சொன்னதை நாங்க கூட நினைச்சோம். சரி பஞ்ச் டயலாக் தான் பேசுறாரு. எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல ஏதாவது தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோமா? அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாரு. தூய சக்தி தூய சக்தின்னு சொன்னாரு. தூய சக்தின்னு சொன்னாரு, தூர்த சக்தினாரு, மற்றும் சிலர் அப்படின்னாரு. பேர் சொல்றதுக்கே கூச்சப்பட்டாருங்க. அதனால நம்ம தலைவர் சொன்னாங்க, தூர்த சக்திக்கிட்டே இருந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவளுக்கு போய் காஞ்சி போன சக்தியா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னார். வாஷிங் மிஷின், நாம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷின். இன்னைக்கு அதுக்கு போட்டியா ஒரு குட்டி வாஷிங் மிஷினா இன்னைக்கு இந்த அரசு, தவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்படியோ ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம், அதனால இன்னைக்கு இந்த ஆட்சியையும் ரீல்ஸ் போட்டு நடத்திடுவோம் அப்படின்னு. எதுக்கு எடுத்தா ரீல்ஸ்? சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போனாலே பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தொகுதின்னு அவங்களுக்கே தெரியல. பக்கத்து தொகுதியில் போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறான். வாக்காளர் சொல்றான், நீங்க இந்த தொகுதி கிடையாது, பக்கத்து தொகுதியில் போய் நன்றி சொல்லுங்க அப்படின்னு. அமைச்சர்கள் ஆய்வுக்கு போறா, அங்கேயும் ரீல்ஸ். முதலமைச்சருடைய அலுவலகத்திலே ரீல்ஸ் போடுறாங்க. முதலமைச்சரை பார்க்க போறவங்க ரீல்ஸ் எடுத்து போடுறான். கிட்டத்தட்ட ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பாராட்டு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு வேலு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் திரு சந்திரசேகர் அவர்களே, அண்ணன் நந்தனம் வேதா அவர்களே, அண்ணன் சத்யா அவர்களே, அக்கா மலர் அவர்களே, அண்ணன் நண்பழகன் அவர்களே, அண்ணன் தங்கம் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் முரளி அவர்களே, அண்ணன் நந்தனம் மதி அவர்களே, அண்ணன் ஏழுமலை அவர்களே, அண்ணன் கோசு மணி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் வில்லவன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் அக்கா செல்வி சவுந்தரராஜன் அவர்களே, அண்ணன் அம்பேத்கர் அவர்களே, அண்ணன் எம் ஆறுமுகம் அவர்களே, அணிகளுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் திரு சரவணன் அவர்களே, திரு கணேஷ் பாண்டியன் அவர்களே, கதிரவன் அவர்களே, அந்தோனி அவர்களே, சகோதரி பானு சலீம் அவர்களே, விஜய் வெங்கடேஷ், வடிவேல், சத்தியமூர்த்தி, சண்முக சுந்தரம், வெங்கட்ராமன் உள்ளிட்ட அணிகளுடைய மாவட்ட அமைப்பாளர்களே, முத்தமிழ் பேரவையினுடைய அறக்கட்டளை தலைவர் அண்ணன் திரு ராமானுஜம் அவர்களே, இளைஞரணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சகோதரர் உமாசங்கர் அவர்களே, சகோதரர் அஸ்வின்குமார் அவர்களே, சகோதரர் விக்னேஸ்வரன் அவர்களே, அண்ணன் துரை பார்த்திபன், அண்ணன் பொன்னுசாமி உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, சகோதரி கீதா முரளி, சகோதரி ரேவதி, சகோதரி விமலா கிருஷ்ணமூர்த்தி, அண்ணன் பாஸ்கர், சகோதரி கோமதி மணிவண்ணன், சகோதரி கீர்த்திகா பாஸ்கர் உள்ளிட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே, அனைத்து பகுதி மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகளே,
பகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர் ஜெகதீஷ், சகோதரர் திவான், சகோதரர் மணிரத்னம் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, கழக மூத்த முன்னோடிகளே, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளையும் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு சென்னை தென்மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக எழுச்சியோடு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வேலு அவர்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அத்தனை பேர் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் தாண்டிட்டோம். இந்த 2 மாதங்களாக கிட்டத்தட்ட தினமும் காலையும் மாலையும் அண்ணா அறிவாலயத்திலையும் சரி, என்னுடைய அலுவலகத்திலையும் சரி, கழக நிர்வாகிகளை பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து தினமும் வராங்க. இளைஞர்கள், கழக நிர்வாகிகள், இப்படி அத்தனை பேரையும் அத்தனை அணிகளை சேர்ந்தவர்களும் தினமும் மாலையில் 2 மணி நேரம், காலையில் ஒரு 1 மணி நேரம் சந்திச்சுட்டு இருக்கேன். அப்படி நேற்று சந்திச்சு இருக்கும்போது தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இங்கே சொன்னது போல நேற்று போய் கேட்டேன். எதிர்பார்க்கவே இல்லை அவர் வருவார்னு, உடனே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. நான் வந்ததில் அவருக்கு மகிழ்ச்சியா இல்லை அதிர்ச்சியான்னு எனக்கு தெரியல. நானும் தினமும் ஒரே இடத்துல நின்று எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கமே. இன்னைக்கு முத்தமிழ் பேரவையில போய் எல்லாரையும் சந்திப்போம். தினமும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் தென்மேற்கு மாவட்டத்தை மட்டும் சந்திப்போம். அப்படி நான் நேற்று நினைக்கல, இப்போ நினைக்கிறேன். அண்ணன் வேலுண்ணன் அவர்கள் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர், உரிமை கொண்டவர். அவர் எந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சனாலும் உடனடியாக நான், தென்மேற்கு மாவட்டம் என்னுடைய மனசுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மாவட்டம். இன்னைக்கு அசம்பிளியில் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருக்கிறோம், எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்கிறேன்னா, நம்முடைய கழக தலைவர் அவர்களை எவ்வளவு நான் மிஸ் பண்றேனோ அதே அளவுக்கு இன்னொருத்தரையும் மிஸ் பண்றேன். நம்முடைய மறைந்த அண்ணன் அன்பழகன், அன்பழகன் அவர்களை நான் அவ்வளவு மிஸ் பண்றேன். என்னை அரசியலுக்கு இழுத்துட்டு வந்தவர் அண்ணன் அன்பழகன் அவர்கள் தான். அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நிச்சயம் மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கலாம், ரொம்ப நாள் தாங்காது. இல்ல, நான் நம்ம ராஜாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். கொடைக்கானல் போயிருக்கிறாரா, வந்தோடனே கேட்டேன் ராஜா எங்க அப்படின்னு கேட்டேன். இளைஞரணி அமைப்பாளர் திரு அன்பு சகோதரர் ராஜா எங்க அப்படின்னு கேட்டேன். கொடைக்கானலுக்கு போயிட்டாரு அப்படின்னு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சொன்னாரு. தமிழிசை காதுல வேற என்னமோ விழுந்துருச்சு, பயந்துட்டாங்க. என்ன தம்பி கொடைக்கானல் எங்க போயிருக்காரு? கொடைக்கானல் தான் போயிருக்காரு, கவலைப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த 2 மாதங்கள்ல தினமும் கழகத்தினரை சந்திச்சுட்டு இருக்கிறோம். தலைவர் அவர்கள் காலையில் அறிவாலயத்தில் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. நான் வெற்றி பெற்ற சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் அடுத்த 4 நாட்களில் போய் நன்றி சொன்னேன். அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சந்திச்சு ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடந்துச்சு. அதன் பிறகு இளைஞரணி அமைப்பாளர்கள் கூட்டத்தை மாநில அனைத்து மாவட்டங்களிலிருந்து அனைத்து அமைப்பாளரையும் வர சொல்லி தலைவர் தலைமையில் ஒரு கூட்டத்தை நடத்தினோம். அதன் பிறகு நான் கலந்து கொள்கின்ற ஒரு அரங்கத்தில் நடைபெறக்கூடிய கழக நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம்னா அது முதல் கூட்டமாக, தேர்தல் முடிவுக்கு பிறகு நான் பங்கேற்கின்ற முதல் கழக கூட்டம் இந்த தென்மேற்கு மாவட்டத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கூட்டம். முதல்ல அதற்கும் இந்த நேரத்தில் அண்ணன் வேலு அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கலைஞருடைய 103வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஜூன் மாதம் முழுவதும்
கிட்டத்தட்ட 250 நிகழ்ச்சிகள், சரியா சொன்ன 256 நலத்திட்ட நிகழ்ச்சிகளை நீங்க நடத்தியிருக்கிறீங்க. ஆட்சியில் இருக்கும்போது நடத்துறது பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஆனா ஆட்சி இல்லாத போதும் நாங்க இன்னைக்கும் மக்களோடு தான் நிக்கிறோம், மக்கள் பக்கம் நிக்கிறோம், மக்கள் பணிகளுக்கு தான் எங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு காட்டுற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதில் முதன்மையான மாவட்டம் நம்முடைய தென்மேற்கு மாவட்டம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு பெருமை. ஆட்சியில் இல்லைன்னொன்னே மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டுக்குள்ள போய் போட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு வெளில வருவோம், அப்படி தான் மற்ற இயக்கங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனா நாம மற்றவங்க மாதிரி கிடையாது, நாம கலைஞருடைய உடன்பிறப்புகள். நம்ம தலைவர் நம்மளை அப்படி வளர்த்துல எந்த நிலையானாலும் மக்களோடு என்னைக்கும் நிற்போம் அப்படிங்கிறத தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் நம்முடைய உடன்பிறப்புகள். நீங்க வெற்றியோ தோல்வியோ வீதிக்கு வந்து மக்களுக்காக உழைப்பவர்கள் தான் உண்மையான கலைஞருடைய உடன்பிறப்புகள். மீண்டும் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது. ஏன்னா நாம பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாம சந்திக்காத தோல்வியும் கிடையாது. வெற்றி வந்தா தலைகணத்துல நாம ஆடுறதும் கிடையாது, தோத்துட்டா வீட்டில் போய் உட்கார்ந்து முடங்கி அழுகிறதும் கிடையாது. என்னைக்குமே மக்கள் பணிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இதுதான் நம்முடைய கலைஞர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த வழியில் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறார். ஏன்னா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம், என்னென்ன கூத்துக்கள்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கறது இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாதியா உடைச்சிட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிஞ்சுதா? யாராலும் முடியாது. எந்த கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா என்ன இதுல அழகுனா, நாம முன்பை விட ஆளுங்கட்சியா இருந்ததை விட இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் இன்னும் ஃபாஸ்டா, இன்னும் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறோம், இன்னும் உறுதியோடு செயல்பட்டு இருக்கோம். அதுதான் திமுகவுடைய அழகு, அதுதான் இந்த இயக்கத்துடைய பெருமையும். அதிமுகவை இவ்வளவு ஈஸியா அசைச்சு பார்க்கிறோமே, ஆனா ஏன் திமுகவை நம்மளால கொஞ்சம் கூட சீண்டி பார்க்க முடியலன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட திணறிட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஏராளமான அவதூறு குற்றச்சாட்டுகளையும் தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 60 நாளுக்கு மேல ஆச்சு. நாம யோசிச்சு பார்க்கணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை இந்த 60 நாள்ல கொடுத்திருக்கிறாங்களா? நான் சட்டமன்றத்தில் பேசினேன், மகளிர் உரிமை தொகையை நிப்பாட்டிடாதீங்க, அதை தயவு செய்து கொடுங்க. அதே மாதிரி தமிழ் புதுவன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு சொன்னது உடனே அந்த திட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம திட்டங்களை ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அரசு ஏதாவது புதுசா கொடுத்துருக்காங்களா, ஏதாவது புது திட்டம் கொடுத்துருக்காங்களா? நினைச்சு பாருங்க, 2021 என்ன நிலைமை, கோவிட் பெருந்தொற்று, நிதி நெருக்கடி, இந்த நிலைமையில தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். அன்னைக்கு நம்முடைய தலைவர் அன்னைக்கு முதலமைச்சர் ஆன உடனே முதல் நாள் 4 கையெழுத்து போட்டார். கொரோனா நிவாரண நிதியா 4000 ரூபாய் உடனடியா நம்முடைய அரசு எனக்கு கொடுத்தாரு, முதலமைச்சர் கொடுத்தாரு. முதல் கையெழுத்து போட்டார். மகளிருக்கு விடியல் பயண திட்டம் முதல் கையெழுத்து போட்டாரு. பெட்ரோல் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சு காட்டினார் நம்முடைய தலைவர். ஆவின் பால் விலைய 3 ரூபாய் குறைச்சாரு நம்முடைய தலைவர். அது மட்டும் இல்ல, கொரோனா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவ காப்பீடு செல்லும்னு நம்முடைய தலைவர் அன்னைக்கு அறிவிச்சார். ஆனா இன்னைக்கு வந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்படியோ ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம், அதனால இன்னைக்கு இந்த ஆட்சியையும் ரீல்ஸ் போட்டு நடத்திடுவோம் அப்படின்னு. எதுக்கு எடுத்தா ரீல்ஸ்? சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போனாலே பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தொகுதின்னு அவங்களுக்கே தெரியல, பக்கத்து தொகுதியில் போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறான். வாக்காளர் சொல்றா, நீங்க இந்த தொகுதி கிடையாது, பக்கத்து தொகுதியில் போய் நன்றி சொல்லுங்க அப்படின்னு. அமைச்சர்கள் ஆய்வுக்கு போறா, அங்கேயும் ரீல்ஸ். முதலமைச்சருடைய அலுவலகத்திலே ரீல்ஸ் போடுறாங்க, முதலமைச்சரை பார்க்க போறவங்க ரீல்ஸ் எடுத்து போடுறான். கிட்டத்தட்ட ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டு. இன்னைக்கு எப்படி இந்த இவ்வளவு நேரம் கரண்ட் கட் ஆகாம இருக்குன்னு எனக்கு தெரியல, ஜெனரேட்டர்ல ஓடிட்டு இருக்கா. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பவர் கட்டு,
திருமண பக்கம்லாம் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆரம்பிச்சு அவங்களுடைய நிர்வாகிகள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த குற்றச்சாட்டுகள்ல இந்த வன்முறைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த அரசுடைய அமைச்சர் ஒருத்தர் சமீபத்தில் பண்ண கூத்த நாம அத்தனை பேரும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சோம். தக் லைஃப் அப்படின்னு போட்டு ஒரு ரீல்ஸ் போடுறாரு ஒரு அமைச்சர். ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகும்போது 500 ரூபாய் நோட்டை வச்சு ஒரு மொபைல் போனு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வச்சு ஒரு மாத்திரைய பொடியாக்கி என்னன்னு கேட்டா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர், பாராசிட்டமால் மாத்திரைய பொடியாக்கி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. இதற்கு இந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சான்னு பாத்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனா அவர் என்ன பொடியாக்குனார் அப்படிங்கறத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நம்ம கண்கூட பார்த்தோம். நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். அந்த அமைச்சர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கல. இன்னொரு பக்கம் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் இன்னைக்கு லஞ்சம் தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு. இதை நான் சொல்ல, அவங்க ஆளுங்கட்சியுடைய வழக்கறிஞர் நிர்வாகி ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார், கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கிறார். அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காருன்னு அந்த கட்சியுடைய நிர்வாகியே இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காரு. அவர் மேலேயே இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னைக்கு அமைச்சராக இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுடைய பயோடேட்டா எடுத்து பாருங்க. அடிதடி புகார் இருக்கிற ஒருத்தர் அமைச்சர், இன்னொரு அமைச்சர் மேல நில அபகரிப்பு புகார், அவர் ஒரு அமைச்சர், இன்னொருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் பறிச்சதுன்னு ஒரு அமைச்சர். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. சட்டமன்றத்தில் உட்கார்ந்து எதிர்க்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா திருட்டு விசிடி வைத்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களா சட்டமன்றத்தில் பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இது அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் தெரியல, முதலமைச்சருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல, யார் அமைச்சர் யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியல. ஆனா இவங்க யார் மேலேயும் இங்க இருக்கக்கூடிய அரசு ஒரு வழக்கு கூட போடல. ஆனா நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு களத்துல சிறப்பா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள், தன்னெழுச்சியாக வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களை இன்னைக்கு டார்கெட் பண்ணி அவங்க மேல இன்னைக்கு இந்த அரசு பொய் வழக்கு போட்டு பயமுறுத்த பாக்குறாங்க. நான் இந்த ஆட்சியாளருக்கு சொல்லுவது, நீங்க இல்ல உங்க தாத்தாவே வந்தாலும் திமுக காரன இந்த உருட்டல் மக்கள் மேலக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாங்க கிடையாது. ஏன் நேற்று முன்தினம் என்ன நடந்துச்சு? நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவரை கூட்டிட்டு போய் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு சோஃபா அமைச்சிடுறோம், நீங்க எங்க கட்சியில ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்துருங்க அப்படின்ட்டு. நம்ம அனிதா ரொம்ப தெளிவு சொல்லிட்டாரு, எனக்கு உங்க சோஃபாலாம் தேவையில்லை, எங்க தளபதி என்ன சொல்றாரோ எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நான் கேட்பேன் அப்படின்னு அதையும் அடிச்சு உடைச்சிட்டோம். நம்முடைய வழக்கறிஞர் ஆளுங்கட்சியுடைய அந்த சதி திட்டத்தையும் இன்னைக்கு முறியடிச்சு காட்டிட்டாங்க. ஒரு படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு நகைச்சுவை காட்சி, கவுண்டமணி ஒரு இளநீ கடை வச்சிருப்பாரு, எதிர்க்கவே செந்திலும் ஒரு இளநீ கடை போட நினைப்பாரு. கவுண்டமணி கிட்ட நிறைய இளநீ இருக்கும். அவர் அசிஸ்டன்ட் நம்ம நடிகர் அண்ணன் வடிவேல் அவர் இருப்பார். எதிர்கடையில் போட்டிருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு இளநியா கயிறு கட்டி எதிர்த்த கடைக்கு அமுச்சு விட்டுருவாரு. அவர் பெரிய கடைக்காரர் ஆயிடுவார். இன்னைக்கு அந்த வேலையை இந்த தாவேக அரசு செஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே இதுதான் அவங்களுக்கு டயலாக். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளவு நாள் தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும்
நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா, அவர் எப்படி இழுக்க முடியும்? ஆனா உண்மை என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு அடுத்த கட்சி எம்எல்ஏ ஒவ்வொருத்தரா இளநீ புள்ளிங் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இழுத்துட்டு இருக்கிறார். முதலமைச்சர் சட்டசபையில் பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன், அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொற்ற விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில சொன்னதை நாங்க கூட நினைச்சோம். சரி பஞ்ச் டயலாக் தான் பேசுறாரு. எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல ஏதாவது தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோமா? அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாரு. தூய சக்தி தூய சக்தின்னு சொன்னாரு, தூய சக்தின்னு சொன்னாரு, தூர்த சக்தினாரு, மற்றும் சிலர் அப்படின்னாரு. பேர் சொல்றதுக்கே கூச்சப்பட்டாருங்க. அதனால நம்ம தலைவர் சொன்னாங்க, தூர்த சக்திக்கிட்டே இருந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவளுக்கு போயிரு, காஞ்சி போன சக்தியா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னார். வாஷிங் மிஷின், நாம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷின், இன்னைக்கு அதுக்கு போட்டியா ஒரு குட்டி வாஷிங் மிஷினா இன்னைக்கு இந்த அரசு, தவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. கல்லாப்பட்டி கூட்டணி நான் மறந்தாலும் இன்னைக்கு மக்கள் மறக்க மாட்டாங்க. நாம இதை ஒவ்வொரு நாளும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். போன தேர்தலில் தோத்துட்டோம்னு சொல்றோமே, ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தலில் நாம எதிரி யாருன்னு தெரியாம போயிட்டோம். இப்ப தெரிஞ்சிருச்சு, எதிரியை தோக்கடிச்சிட்டோம். யார் தோக்கணும்னு வேலை செஞ்சோமோ அவங்கள தோக்கடிச்சிட்டோம். ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா போய் கேட்டோம். நான் மாவட்டமா போனேன், தொகுதியா போனேன், 40 நாள் போனேன். நம்ம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம போன்ல அதை பதிவு பண்ண மறந்துட்டோம். இப்ப எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். அடுத்த தேர்தலில் சும்மாலாம் விட்டுற மாட்டோம். அந்த தூக்கி இன்னைக்கு என் மேல பழைய போட்டுருவான். உதயநிதி சொன்னாரு, நீ சொல்லிட்டு போயிடும், எனக்கு இதுதான் வேலை பாரு, டெய்லி காலில் எழுந்திரிச்சு. இதுதான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசுடைய லட்சணம். ஆனா பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க கூட புதுசா கூட்டணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. நம்ம தலைவர் பேரை சொல்லி, நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனையெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி, நம்முடைய உடன்பிறப்புடைய உழைப்பால இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி இன்னைக்கு சில பேர் அமைச்சராகவே ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் யாராவது வாயை திறக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றது கிடையாது. ஏன்னா சோஃபா பிடிங்கிடுவாங்கல்ல, அதனால இன்னைக்கு இந்த கூத்தையெல்லாம் வாயை மூடிட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.